உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது 2023 அக்டோபர் மாதம் நடக்கவிருக்கிறது. இதனுடைய பயிற்சி காலமாகப்பட்டது 1 வருடம் 6 மாத காலங்கள், அதாவது 18 மாதம். இப்போ இந்த ராகு கேதுடைய பயிற்சி 18 மாதத்தில் முதல் 6 மாத காலங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யும், நீங்கள் எப்படி இருக்கணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்போ நான் பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது விருச்சக ராசி. விருச்சக ராசி அப்படின்னாவே ஒரு நீர் ராசி, ஒரு கழிவு ராசின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசிக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அப்போ இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இப்போ வர்றாங்க. 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க. 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ 5, 11ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு கேதுகள் பெயர்ச்சியாகி இருக்கின்றன. இப்போ இந்த 5ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி இருக்கின்ற இந்த ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது இந்த விருச்சக ராசி, அதாவது இந்த விருச்சக ராசிக்கு விஷாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் விருச்சக ராசியில் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை நடக்கும், இல்லைன்னா சனி திசை நடக்கும், இல்லைன்னா புதன் திசை நடக்கும். இதே மீறி கேது திசை யாருக்காவது நடக்கும். அந்த கேது திசை நடந்தால் இவங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. இவங்க ராசிக்கு உச்சம் பெறுகின்ற அந்த அந்தஸ்து இந்த ராகு கேதுக்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கேது திசைங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசை நடந்தாலும் இவங்களை வாழ வைக்கக்கூடிய அந்த சுக்கிர திசையாகப்பட்டது நல்ல திசை தான். இதுக்கு அடுத்ததாகப்பட்டது சூரிய திசை, சந்திர திசை நடக்கும். இந்த சூரிய திசை, சந்திர திசை நடக்கும்போது அவங்க ஏஜ்டு பர்சன் ஆயிடுவாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்கு அவங்க நட்பு கிரகங்கள் தான், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த புதன் திசை நடக்குதுன்னா 8ஆம் இடத்து, அதாவது அஷ்டமாதிபதி தசை, அது நடக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு சூதாட்டத்தின் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் இடத்துல ராகு போகும்போது நம்மளுக்கு சூதாட்டத்தின் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்பெக்குலேஷன், அதாவது இப்போ ஒருத்தர் நம்புறது, அதே சமயத்தில் ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, அதுபோக இன்டர்நெட்டில் நீங்கள் கேம் விளையாடுறது, அதுபோக நெட்டில் பார்க்க போனால் உங்களுக்கு காசு போட்டு இதை பார்க்க போனால் காசு நாம் பல மடங்கு ஆக்கிறது, இப்படி எது நினச்சாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ரூபா போட்டால் 10 ரூபா வருது, 10 ரூபா போட்டால் 100 ரூபா வருது. இப்படிங்கிற நீங்கள் கேம் விளையாண்டாலும் இந்த காலகட்டத்தில் இந்த சூதாட்டத்தில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்டை இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் தூண்டிவிட்டு அதன் மூலியமாக ஏமாறச் செய்யும், ஏமாற்ற செய்யும். புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக உங்களுக்கு இந்த சூதாட்டத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை, ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு தூண்டி விடுறவங்க உங்களுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சை கண்டிப்பாக நம்பாதீங்க. இது போக உங்களுக்கு இந்த ராகு அப்படிங்கிறவங்க காமத்தை, கல்யாண ஆசையை, அதே சமயத்தில் இவங்களுக்கு பார்க்க போனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் உருவாக்கும். அப்போது இப்போ சூழ்நிலையாகப்பட்டது இந்த ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போனால் காதலில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். அப்போ காதலில் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ அந்த காதல் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இது போக நீங்கள் ஏன்டா இந்த காதலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ நீங்கள் நம்பினவங்கனால மோசமடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக நீங்கள் பணம் போட்டு பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த பணம் விஷயத்தில் நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க,
அவங்க 2 நாள் கொடுக்குறா, 1 மாதத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம், 6 மாதத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பணம் வந்து சேராது. அப்போ அந்த பணம் உங்ககிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம், உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேராது. அப்போ அந்த பணத்தால் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ அந்த பணம் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் சரியான நேரத்தில் வராதனால நீங்களும் பிரச்சனைக்கு ஆளாகிறீங்க. அப்போ இதனால் வந்து பார்க்க போனால் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் நம்பி யாரையோ ஒருத்தர் பணத்தை நம்பி கொடுத்தாலும் அதில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து பார்க்க போனால் நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எது வரைக்கும் இல்லைன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இல்லை. அப்போ இந்த ஏப்ரல் மாதம்னா நான் சொன்ன இந்த 6 மாத காலங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரக சூழ்நிலைகள் இல்லை. அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால அந்த குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுடைய ராசியை பார்க்கும், உங்கள் ராசிக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், எதையுமே வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனசை கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம். அப்போ இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பல வழிகளிலும் தொந்தரவு கொடுத்து குழப்பத்தை கொடுத்து நல்ல நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இது போக உங்களுக்கு வந்து கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. ஒரு இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு பத்தில் சிட்டிசன் ஆகணும், இல்லை வெளிநாட்டில் நாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டில் சம்பாதிக்கணும், வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, அங்கேருந்து அந்த நாட்டிலே இருந்து நம்ம சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வரணும் இப்படின்னு ஆசைப்பட்டால் தாராளமாக இந்த கேது பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாரு. ஆனால் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய 3ஆம் பார்வையால் தனக்கு முன்னும் பின்னும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ வந்து உங்களுடைய லக்னத்தை உங்களுடைய ராசியை அவர் பார்க்கும்போது என்னாங்கன்னா, நாம் சில கெட்ட கனவுகள் வரும், சில மனசு வந்து பார்க்கணும் ஒரு நிலையில் இருக்காது. அது போக நம்ம ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம் இருக்கிறத விட சாகிறத மேல் இப்படிங்கிற அளவுக்கு பல குழப்பத்தையும் பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இது போக அந்த சைடில் 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ இந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குருமார்கள் ஆசிரியர்கள், அப்போ அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த பீரியடில் அந்த பேரை கெடுத்துக்குவீங்க. அப்போ வந்து குருமார்களை மிஞ்சிய சிஷியர்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் நீங்கள் அவங்க காட்டக்கூடிய வழியில் போகாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வழியை உருவாக்கி போய் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வீங்க அப்படிங்கிறான். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயம். இது போக உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அவங்களுடைய பெயரை கெடுத்து அவங்களுடைய சுய கௌரவத்தை இழக்க செஞ்சு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் பல குழப்பங்களுக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு கெட்ட பேர் வாங்கி அந்த கெட்ட பேர்னால நீங்கள் தலையெடுக்க முடியாமல் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து இப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலை கெடுக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு நெடுநாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கும். அப்போ அந்த சனி பகவானால் உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம், அது சரியில்லை. அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சியாக போகிறாங்க. அப்போ அந்த குரு பகவான் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலங்களும் நீங்கள் ரொம்பவுமே கண்ட்ரோலாக இருக்கிறது நல்ல விஷயம். இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் அந்த நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வந்து பார்க்க போனால் அந்த நட்பை கண்டிப்பாக கெடுத்துக்குவாங்க. அவங்க வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து பார்க்க போனால் எந்த வழியில் போகக்கூடாது அந்த வழியில் காட்டுவாங்க. அது போக வந்து உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய செயல்களை செய்வாங்க. அப்போ அதன் நம்பி நாம் செய்யும்போது நாமளும் மாட்டிக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா நட்புங்கிறது உங்களுக்கு ஆகாது. அந்த நட்பு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த நட்பு குறைச்சிக்கோங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு கெடுதலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் நட்பு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதுபோக வந்து பழக்க வழக்கத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவது ஃபைனான்ஸில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அடுத்த குரு பயிற்சி வரும்போது இந்த இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கண்டிப்பாக நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள். மெயினாக வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு புதன் தசையினால் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் மனவேதனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதன் தசையாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த புதன் அமைந்த இடம் நல்ல இடமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து பார்க்க போனால் உங்களுக்கு வந்து ஆகாத இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த புதன் அப்படிங்கிற கிரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பாருங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் 2 நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.